நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை காரீரே. நான் இப்போது மகாராணி இல்லை. என்னை உங்களுடைய மகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மகரிஷி. உலகம் வணங்கும் நீ இன்றிலிருந்து எனது மகள். இதைவிட பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சீதா? இல்லை, சீதா என்று கூப்பிடாதீர்கள். அந்த அவப்பெயரை தியாகம் செய்து விட்டேன். ரகுகுலத்தின் கௌரவத்தை மண்ணில் புதைத்த பெயர் அது. இல்லை மகளே, சீதையின் பெயர் களங்கப்படவில்லை. இதிகாசத்தில் இடம்பெறத்தான் போகிறது. அந்த பெயரை வைத்துக் கொண்டவர்கள் புனிதம் அடைவார்கள். இருந்தும் ஒரு விதத்தில் உன் வார்த்தை சரியாகத்தான் படுகிறது. ஆசிரமத்தில் உன்னை யாரும் அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருப்பது நல்லது. இங்கு மட்டுமல்லாமல் என் பிள்ளைகளுக்கும் தெரிய வேண்டாம். அவர்கள் தன் தந்தையின் பெயரை உபயோகப்படுத்தாமல் மனதில் உறுதியை வளர்க்கட்டும். தன் காலிலேயே நிற்கும் அந்த பிள்ளைகளை கண்டால் அவர்கள் தந்தைக்கும் பெருமையாக இருக்கும். மிகச்சரியாக சொன்னாய். உன் உயர்ந்த குணமும் உறுதியும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும். மகளே, என் ஆசீர்வாதம் என்னவென்றால், சந்திர சூரியன் உள்ளவரை உன் பெயர் பெண்ணின் குலத்திற்கே திலகமாக அனைத்து காலங்களிலும் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். மாமுனிவரே, எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியவில்லை. ஆனால் வாழ்க்கை மீதே நிராசை வந்துவிட்டது. இந்த பேதை அயோத்தி மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டாள். என் மீது அவர்கள் தீரா களங்கம் சுமத்தி விட்டார்கள். மகளே, இந்த களங்கம் உன் மீது அல்ல, அயோத்தியின் மீதே ஏற்பட்ட களங்கம் என்று சொல்ல வேண்டும். இந்த அபவாதத்திற்கு அனைவரும் ஒரு நாள் பிராயச்சித்தம் செய்தே தீர வேண்டும். வா மகளே, நம் ஆசிரமத்திற்கு செல்வோம். ஜெயஸ்ரீ, இங்கே வாருங்களே, இங்கே வாருங்கள்.
சீக்கிரம் வாருங்கள். வாருங்கள், வாருங்கள். சத்யவதி, வாருங்கள். ஓடி வாருங்கள். வாருங்கள், இங்கே வாருங்கள். எல்லோரும் ஓடி வாருங்கள். இங்கே வாருங்கள். சீக்கிரம் வாருங்கள். ஓடி வாருங்கள். என்ன? வாருங்கள். சீக்கிரம் வாருங்கள். என்னடி ஏன் அழைக்கிறாய் எல்லோரையும்? என்ன என்ன ஆயிற்று? வாருங்கள், வாருங்கள். சீக்கிரம் வாருங்கள். சீக்கிரம். என்ன? எதற்காக தயங்குகிறாய் சந்திரிகா? ஒன்றுமில்லை முனிவரே, நான் இவர்களிடம் ஒரு விஷயம் கூற வந்தேன். சரி சரி. சீக்கிரம் வாருங்கள். சீக்கிரம். என்ன என்ன விஷயம்? என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று? என்னடி என்ன? எதற்காக நீ இப்படி கத்தி கத்தி ஊரை கூட்டுகிறாய்? கௌதமி அம்மா, முனிவருடன் ஒரு அழகான பெண் ஆசிரமத்தை நோக்கி வருகிறாள். அழகான பெண்ணா? ஆ, அழகான பெண்தான். அவள் தேவதையாக இருக்க வேண்டும். தேவதையா? எந்த தேவதை? எனக்கு எப்படி தெரியும் எந்த தேவதையோ? அவளை பார்த்தால் தேவதை போல்தான் தெரிகிறது. ஆடை அணிகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. ஏதோ மகா தேவதையாய்த்தான் இருக்க வேண்டும். அப்படியா? ஆம் கௌதமி மாதா, அவள் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கிறது. ஏதோ தேவலோகத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். சந்திரிகா சொல்வதும் கூட உண்மையாக இருக்கலாம். குருதேவரை பார்ப்பதற்கு பிரம்மலோகத்தில் இருந்து பிரம்மா, நாரதர் எல்லோரும் வருவார்கள். ஸ்வர்க்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு தேவதை குருதேவரை பார்க்க வந்திருக்கலாம். இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இதோ குருதேவர் வருகிறார். தேவலோகத்திலிருந்து வந்திருப்பது போல் இருக்கிறது. ரிஷிபத்தினி போல் ஆடை அணிந்திருக்கிறாள். இவள் தேவதை போல்தான் இருக்கிறாள். நன்மை உண்டாகட்டும். காதம்பரி, மகாஸ்வேதா, காவேரி, சந்திரிகா, உங்களுக்காக நான் ஒரு தோழியை அழைத்து வந்திருக்கிறேன். எங்கிருந்து வருகிறார்கள்? நான் தான் சொன்னேனே, தேவலோகத்திலிருந்து. என் குருதேவா, தேவலோகத்திலிருந்து வருகிறாள். இல்லை, இவள் தேவலோகத்திலிருந்து வரவில்லை. பிறகு இவள் வந்திருப்பது மூ உலகத்தையும் விட உயரத்தில் இருந்து. அப்படியா? ஆ, ஆனால் இந்த வனதேவதை என்னுடைய மகளாக இந்த ஆசிரமத்தை புனிதப்படுத்த வந்துள்ளாள். இந்த தேவதையின் பெயர் என்ன குருதேவா? வனதேவதையை வனதேவதை என்றுதான் அழைக்க வேண்டும். தேவதையை பெயரிட்டு அழைக்க கூடாது. அது பாவம். மன்னித்து விடுங்கள் வனதேவதையே, நாங்கள் தவறு இழைத்து விட்டோம். ஒருபோதும் பெயரை கேட்க மாட்டோம். மகளே, இதெல்லாம் அன்பை எடுத்து காட்டுகிறது. உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இவர்கள் தன்னுடைய அன்பு, பக்தி முதலிய நல்ல எண்ணங்களால் தொண்டு செய்வார்கள். இவர்கள் உனக்கு சேவை செய்ய காத்திருக்கிறார்கள். காவேரி, சந்திரிகா, நீங்கள் வனதேவதையை தனியாக விட்டு செல்லக்கூடாது. இல்லை குருதேவா, நாங்கள் அவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம். இந்த சந்திரிகா பேசுவதில் சிறந்தவள். பேச்சில் அவளை யாராலும் ஜெயிக்க முடியாது. இதோ இந்த கீர்த்தி பாலாவிடம் ஜாக்கிரதையாக இரு. என்னை பார்த்து பயப்படுகிறீர்களே, நான் அப்படியா இருக்கிறேன்? இல்லை, நீ பொல்லாதவள் ஆயிற்றே. கௌதமி மாதா, வனதேவதை நம் ஆசிரமத்தில் தங்க ஏற்பாடு செய்யுங்கள். இங்கு அவளுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. கர்ப்பவதியாக இருப்பதால் அவளை எக்காரணம் கொண்டும் தனியாக விடாதீர்கள். தாங்கள் கவலைப்படாதீர்கள் குருதேவா. கண்ணுக்குள் வைத்து இவளை காப்பாற்றுகிறோம்.
மகளே, தந்தையின் வீட்டில் புகுந்த வீட்டைப் போல் பணமும் சௌகரியமும் இல்லை என்றாலும் கூட பிறந்த வீட்டில் கிடைக்கும் புனிதமான அன்பு எப்போதும் உனக்கு கிடைக்கும். இன்று நீ அந்த அன்பும் பாசமும் உள்ள இடத்திற்கு வந்துள்ளாய். இனி உனக்கு எந்த துயரும் இருக்காது. உங்கள் ஆதரவு இருக்கும்போது கஷ்டங்கள் எப்படி என்னை அணுக முடியும்? வனதேவதையை குடிலுக்கு அழைத்துச் செல்லுங்கள். நான் ஜலத்தை மந்திரம் செய்து கொண்டு வருகிறேன். அவள் குடிலின் நாலாபுறமும் எந்த தீய சக்தியும் அண்டாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மகாஸ்வேதா, சொல்லுங்கள் குருதேவா. நீ என்னுடன் வா. நான் ஜலத்தை மந்திரித்து உன்னிடம் கொடுத்து அனுப்புகிறேன். வாருங்கள் வனதேவதை, போகலாம் வாருங்கள். மகாஸ்வேதா, இந்த பவித்திரமான ஜலத்தை குடிலின் 4 புறமும் தெளித்துவிடு. ஆகட்டும் குருதேவா. கேள், உன் தோழிகளிடம் சொல். வனதேவதையின் மனதை புரிந்து சேவை செய்ய வேண்டும். சரி குருதேவா. அவள் விரும்பும் வரை அவளுடன் பேசுங்கள். அவசியமில்லாத பேச்சுக்களுக்கு இடம் தர வேண்டாம். ஆகட்டும் குருதேவா. ஓ மகாஸ்வேதா, இன்னொரு ஆசனம் கொண்டு வா. சரியாக போடுங்கள். அப்படித்தான். வனதேவதை, தாங்கள் இப்போது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மாதா, நீங்கள் என்று அழைக்காதீர்கள். நான் உங்களுடைய மகளை போன்றவள். சரி மகளே, நீ மகளைப் போல் அல்ல, நிஜமாக என் மகள்தான். அப்படி நினைத்துத்தான் உனக்கு பணிவிடை செய்கிறேன். வா, உட்கார். அடி மகாஸ்வேதா, சீக்கிரம் வனதேவதையின் அறையை சுத்தம் செய். லக்ஷ்மணா, நீ எனக்காக ஒரு உதவி செய்வாயா? எனக்காக இந்த மண்ணிலே புல்படுக்கை ஒன்றை செய்வாயா? அண்ணா, அண்ணா, சீதையும் இவ்வாறு புல்லிலேதானே படுத்திருப்பாள். நானும் அவ்வாறே இனி என் வாழ்க்கையை கழிக்க விரும்புகிறேன் லக்ஷ்மணா. கணவனின் கடமை அனுபவிக்கும் சுகபோகங்களில் அவனுடைய மனைவியும் பங்கு பெறாவிட்டால் அவன் அதை தியாகம் செய்ய வேண்டும்.
தியாகம் தான் ஸ்ரீராமனா, தியாகத்தின் தியாகம் தேவியா, தியாகத்தின் வடிவத்தை கண்டனரே தேவர்கள் ராமனை வணங்கினரே. ஒரு மனம் வனத்தில், ஒரு மனம் மாளிகையில், இரு மனத் துடிப்புக்கும் முடிவேது. கண்கள் சிந்தும் கங்கை நீரிலே கண்மணி சீதை நனைகின்றாள். தனிமையை தாங்காத இதயத்தின் துடிப்பு. எங்கும் சீதை, எதிலும் சீதை, எங்கு சென்றாளோ பாவம் பேதை. அணியும் மணிமூடி கல்லாகும், அவள் நினைவோ நெஞ்சில் முள்ளாகும். மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன்